நேயர்களே வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மனநல ஆலோசகர் அபிசங்கரி நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இந்த எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர் அப்படின்ற விஷயம் தற்பொழுது அதிக அளவில் பேசப்படுது, பார்க்கப்படுது. இதனால் பல பிரச்சனைகளும் ஏற்படுது. இந்த எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர் அதிகமாக பரவதற்கான ஒரு காரணம் இந்த சோஷியல் மீடியா, சமூக வலைதளங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஆப்னு சொல்லக்கூடிய இந்த டேட்டிங் ஆப்ஸ் முக்கிய பங்கு வகிக்குது. ஆஸ்லி மேடிசன் சொல்கிற ஒரு ஆப் ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க. அதில் என்ன ஒரு ஷாக்கிங் நியூஸ்னால், இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடம். குறிப்பாக சொல்லணும்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் தான் அதிக அளவில் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் வச்சுருக்கிறாங்க. இந்தியாவிலேயே டாப் 1 டிஸ்ட்ரிக்டில் நம்ம காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. இது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம். திருமணத்தை தாண்டிய ஒரு உறவு வச்சுக்கணுன்ற ஒரு மனநிலை எப்படி வருது, என்ன செய்யக்கூடாது? ஓகே, இது ரொம்ப நல்ல ஒரு கேள்வின்னு நான் சொல்லணும். ஏன்னா நிறைய இடத்துல இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் சொல்லக்கூடிய கள்ளக்காதல்கள் நிறைய உருவாயிட்டிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா கணவனோ இல்லை மனைவியோ அவங்க பேசுவது ரொம்ப குறைந்து போகுது. வேலை நிமித்தமாக இல்லை கணவர் காலைல போயிட்டு திருப்பி நைட்டு தான் வருவார். இப்போ இடைப்பட்ட காலத்தில் மனைவியோட சரியாக பேசவோ இல்லை நிறைய அன்பை பரிமாறிக்கொள்ளவோ வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. இதே மனைவியும் பார்த்திங்கன்னா அவங்க வேலைக்கு போவாங்க. அந்த இடத்துல வேலைக்கு போகிற இடத்துல அங்கே சந்திக்கிற நபர்களை அவங்களுக்கு ரொம்ப ஈர்ப்பு ஏற்படும். பொதுவாகவே அந்த ஈர்ப்புகள் பொதுவாகவே இருக்கும் எல்லாருக்கும். ஆனால் அந்த ஒரு ஈர்ப்பு காலகட்டத்தில் என்ன ஆகும்னா, தன் கணவர் என்கிட்ட அந்த அன்பை காட்டுறது இல்லையே, இவங்க என்கிட்ட நல்லா அன்பு காட்டுறாங்க, நல்லா பேசுகிறாங்களே. இதே பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ ஆண்களுக்கும் பார்த்திங்கன்னா, என்னோட மனைவி என்கிட்ட இந்த மாதிரி கவனிக்கிறது இல்லை, இவங்க நல்லா என்னை கவனிக்கிறாங்க, நல்லா அட்டென்ஷன் கொடுக்குறாங்க, எனக்கு எல்லா விதமாகவும் அவங்களும் நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா என்னோட ஸ்மார்ட்னஸ்க்கு என்னோட அறிவுக்கு இவங்களோட அறிவுத்திறன் கரெக்டாக இருக்குது. நம்ம தவறாக கல்யாணம் பண்ணிட்டோமோ இல்லை நமக்கு நபர் சரியாக இல்லையோன்ற மாதிரி பலவேறு தரப்பான ஒரு கம்பேரிசன்ஸ் கம்பேர் பண்ணிவிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ அந்த அலுவலகத்துலேயே என்ன ஒரு சொல்லாடல் இருக்குன்னா, இது ஹவுஸ் ஹஸ்பண்ட் இல்லை ஆஃபீஸ் ஒய்ஃப், ஆஃபீஸ் ஹஸ்பண்ட்ற மாதிரியான சூழ்நிலை இப்போ அதுதான் அதிகமாக ட்ரெண்டிங்காகவும் போயிட்டுருக்குது. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள் இருக்கும், அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தைகள் இருக்கும். ஆனால் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கப்பிள் மாதிரி அவங்க வளம் வந்துட்டுருக்குறாங்க. அவங்ககிட்ட நம்ம பேசும்போது கவுன்சிலிங் கொடுக்கும்போது சொல்கிறாங்க, இதில் என்ன தவறு மேடம்ன்ற சொல்கிற அளவுக்கு வராங்க. ஏன்னா என்னோட வீட்டில் எனக்கு அவர் செட் ஆகலை, ரொம்ப திட்டுறாங்க இல்லை அடிக்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது எந்த விதத்துலேயாவது. இப்போது ஹஸ்பண்டும் சொல்கிறாங்க, ஆமாம் அவங்க எனக்கு எந்த இடத்துலையுமே எனக்கு ஈடுபாடு கொடுக்குறதில்ல, என்னோட உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யார்ட்டையுமே அவங்க சரியாக பேசுகிறது இல்லை அவமானப்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எனக்கு எல்லா விதத்துலேயும் கரெக்டாக இருக்கிறாங்க. என்னோடய அறிவுத்திறனுக்காக இருக்கும், வேலை செய்கிற அந்த தளமாக இருக்கட்டும், இல்லை நாங்கள் பழகுறதுக்கான அவங்க 2 பேரும் ஒரே கேம்ஸாக இருக்கலாம், ஆன்லைன் கேம்ஸ் இல்லை எங்கேயாவது வெளியில் போகிற இடமா இருக்கும். இதெல்லாம் ஒத்து போகும்போது நான் இவங்களை டிவோர்ஸ் பண்ணலையே, இவங்க ஃபேமிலி ரன் ஆகிட்டு தானே இருக்குது, இவங்க ஒத்து போகிறதுனால இவங்களோட பேசணுன்ற மாதிரியான ஒரு காரணங்களை காட்டி அதில் அப்படியே போயிட்டுருக்கு. அது தவறு இல்லைன்ற மாதிரியும் ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது. தவறு இல்லைன்ற மனநிலை வருது. ஏன்னா நான் இவங்க இப்போ என் ஃபேமிலி விட்டோ என் குழந்தைங்களை விட்டு பிரிஞ்சுட்டா அந்த குற்றம் வரும் இல்லையா, அவங்க குழந்தைங்களை கவனிக்கல, உங்கள் ஃபேமிலியை கவனிக்கலன்னு. அவங்களும் நாங்கள் கவனிச்சு தான் இருக்கிறோம். இது எங்களுக்கு பிடித்த ஒரு நபர், அதாவது எனக்கு எல்லா விதத்துலேயும் சரியாக இருக்கக்கூடிய ஒரு நபர், அதனால அவங்களோட நாங்கள் வச்சுக்கிட்டு தவறு இல்லைன்ற மாதிரியான ஒரு மனநிலை தான் வருது. ஆனால் இது எப்போ அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக வரும்போது அது கண்டுபிடிக்கும் போது, கணவரோ இல்லை இன்னொருத்தரோட அவங்க ஒய்ஃபோ கண்டுபிடிக்கும் போது தான் அந்த பேர் கெட்டு போகுது. அந்த வேலையிலேருந்து அவங்க நீக்கிடுவாங்க, பணி நீக்கம் செய்யப்படுறாங்க, இல்லை வேறு இடத்துக்கு மாற்றப்படுறாங்க. அப்போது என்ன ஆகும்னா அவங்களோட பிள்ளைகள் அவங்க வீட்டில் தான் அந்த பிரச்சனைகள் உருவாகும். ஏன்னா அங்கே ஒரு அவமானம் வரும், என்னோட அம்மா இல்லை என்னோட அப்பா இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சிட்ருக்காங்கும் போது யாருமே அவங்கள்ட்ட சரியாக பேச மாட்டாங்க. இது நிறைய இடத்துல போயிட்டுருக்கு. அது இப்போ ரொம்ப காமனாக போயிட்டுருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் எங்கே பார்த்தாலும் இருக்குது. இதுக்கு அவங்களே தான் உணரணும். அதாவது நல்லா பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அது கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு எல்லாமே அவங்க திருமணம் பந்தமும் முறிவுக்கு வருது, இந்த பிரச்சனைகளும் அவங்களுக்குள்ள நிறையா இருக்குது. இதுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? இதுக்கு என்ன செய்யணும்னா, முதல்ல நீங்கள் ஆஃபீஸ்லேயே அது எங்கே நீங்கள் வெளியில் போனாலும் உங்களுக்கு பிடித்த ஒரு நபரோட பேசுகிறீங்க, அதாவது பெண்ணாக இருந்தால் ஆணும் ஆணாக இருந்தால் பெண், அந்த ஆப்போசிட் இதோட பேசும்போது ஒரு வரையறை வேணும் நமக்கு. நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, நல்ல நண்பனாக நல்ல நண்பியாக பேசலாம், யாரோட வேணாலும் பேசலாம். அதுக்குன்னு ஒரு வரைமுறை கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அதுக்கு தாண்டி நம்ம போகும்போது நம்ம மேலேயே ஒரு கேள்வி வருது, நாம் சரியாக இருக்கிறோமா,
நம்ம முழுமையான அன்பு நம்ம குடும்பத்தில் செலுத்துகிறோமா இல்லை தேவையில்லாத ஒரு இடத்துக்கு இருக்குது. இது நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கள்ளக்காதலில் இருக்கும்போது கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என் ஹஸ்பண்ட் எப்படி, என் ஒய்ஃப் எப்படி, நான் எப்படி இருக்கிறேன்ற மாதிரியான ஒரு கம்பேரிசனும், தேவையில்லாத கம்பேரிசன். அது வந்து என்னாக இவங்க சந்தோஷத்தை முற்றிலுமாக அது குலைத்து விடும். தனி நபராக இருக்கட்டும், இல்லை அவங்க ஃபேமிலியோடு இருக்கும்போது கண்டிப்பாக அது குறைச்சிடும். ஸோ இது வந்துட்டு நான் எப்போவுமே கேட்குற கேள்வி, இந்த மாதிரி நம்ம கவுன்சிலிங் வரும்போது, இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்குது, இல்லை சந்தோஷமாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், உங்களோட எவ்வளோ நாளைக்கு, அது குறைந்த காலகட்டத்தில் தான் இருக்கும். அவங்களுக்குள்ள சின்ன ஒரு சண்டையோ இது வரும்போது அந்த உறவும் அப்படியே உறிஞ்சு போயிடுது. அதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது டோட்டலாகவே இந்த ஃபேமிலியும் அவங்களுக்கு இதாகும். அந்த ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வரையறை வைக்கணும். கண்டிப்பாக இந்த பவுண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம், இந்த பவுண்ட்ரிஸ்குள்ளே இருக்கணும். நல்ல நட்பாகவே இருந்தால் நல்லது தான். ஆனால் அது தாண்டும் போது தான் கண்டிப்பான ஒரு நெருடல்கள் வருது, உறவு முறைகளில் விரிசல் வருது. திருமண பந்தத்துலேயும் சரி, சமூகத்தில் நம்ம பழகும் போதும். ஸோ நாம் கரெக்டாக இருக்கிறோமா, நம்ம நல்ல ஒரு மனிதராக இருக்குமா, நாமளே நம்மளை மதிக்கக்கூடிய அளவு நம்ம இருக்கோமான்னு பார்த்துக்கணும். இப்போது என்ன ஏஜில் வந்து இது போன்ற நபர்கள் விவாகரத்து கூட போனாங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஏஜில் விவாகரத்து பண்ணுறாங்க? இது என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏஜ் லிமிட்டுன்னு பெருசாக இல்லைங்க. அது திருமணம் ஆன புதுதுலேருந்து ஒரு 2 மாதத்துலேயும் ஒரு வாரம் 2 வாரத்துலேருந்தே தொடங்குது. அது திருமணம் புதுத்தில் அவங்களுக்கு ஒத்து வரலை, சின்ன சின்ன சண்டைகள் வந்து அதுலேயே டிவோர்ஸ் போகிறேன், எனக்கு ஒத்து வரலன்னு சொல்லிட்டு போகிற இடத்துலையும் இருக்குது. இதே வந்துட்டு கொஞ்சம் வருஷங்கள் ஆகி, அது குழந்தைங்கள் வளர்ந்து படித்து முடித்து வேலைக்கு போகிற காலகட்டத்தில் அப்போ அவங்க தனியாக திருப்போம். ஏன்னா அது வரைக்கும் 2 பேருமே வேலைன்னு ஓடிடுவாங்க, தெரியாது. அது அப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், பசங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், ஆனால் இப்போ பார்த்தா என்னால் அவரோட வாழ முடியல. இது பெரிய பெரிய தலைவர்கள் எடுத்தாலும் இருக்குது. இல்லை இப்போது பில் கேட்ஸ் மாதிரி அந்த மாதிரி நிறைய ஐடி பெரிய பெரிய லீடர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சமீப காலமாக டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க ஆஃப்டர் 20 இயர்ஸ், இந்த மாதிரி 20-25 வருஷம் கழிச்சு. ஏன்னா அப்போ வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ஓடிட்டு இருந்தவங்க பிள்ளைங்கள்லாம் வளர்ந்த அப்புறம் அவங்க தனியாக அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இப்போ செட் ஆகலை, ஏன்னா அவங்க மதிக்கவே இல்லை, நான் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டேன், அதுக்கான ஒரு அன்போ பரிமாற்றம் எதுவுமே இல்லை, எனக்கு இது வெறுத்து போச்சு, எனக்கும் ஒரு நல்ல பார்ட்னர் வேணும், இனி என்னோடய லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி டிவோர்ஸ் நிறைய நடக்குது. சமீப காலமாக ஒரு 20% மேலே எல்டர்லி கப்புள்ஸ்க்கு ஒரு 40 வயசு 35-40 வயசுக்கு மேலே நிறைய டிவோர்ஸ் ஆகிட்டு வேறு திருமணமாக அவங்க பண்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த முற்றிலுமாக அது மாறி வந்துட்டுருக்குது, இப்போ மாறிக்கிட்டே இருக்குது. எனக்கான ஒரு அங்கீகாரம் நீங்கள் கொடுக்கல, என் மேலே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்கன்றது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. முக்கியமாக அதில் பார்த்திங்கன்னா அந்த டெசிஷன் மேக்கிங் சொல்லுவோம், முடிவெடுக்கிற ஒரு இது இருக்குது. பெண்கள் குறிப்பாக அது ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஆண்மகன் தலைவன் தான் வந்துட்டு முடிவெடுக்கும் நபராக இருப்பாங்க எல்லா குடும்பத்துலேயுமே. சில குடும்பத்தில் பெண்கள் எடுப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே சமமாக உட்காந்து எது நமக்கு குடும்பத்துக்கு நல்லது, நமக்கு எது நல்லதுன்னு சமமாக உட்காந்து முடிவெடுக்கும் இது இருந்தால் நல்லாயிருக்கும். முக்கியமாக பெண்களை எதிர்பார்க்குறாங்க, முடிவெடுக்கும் போது நம்மக்கிட்ட ஒரு கலந்துரையாடல் செஞ்சால் நல்லா இருக்குமேன்ற இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது நிறையா விவாகரத்துலலாம் வரும்போது. அதுமாதிரி ரெஸ்பெக்ட் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க 2 இடத்துலையுமே. ஒரு தலைவனாக இருக்கட்டும் தலைவியாக இருக்கட்டும், அந்த ரெஸ்பெக்ட் என்னை வந்து மதிக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் என்ற ஒரு இது இருக்குது. 3வது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே கொஞ்சம் தாங்கி பிடிக்கணும். அதாவது ஒரு பிரச்சனை வருது, ஒரு பிஸ்னஸ் லாஸ் வருது, இல்லை ஏதோ ஒரு அவங்களுக்கே ஒரு தீர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குதுன்னா அந்த இடத்துல சப்போர்ட் கொடுக்கணும். எமோஷ்னலாகவும் ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட் தரணுன்ற ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு 2-4-5 ஒரு இது இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அது இல்லைன்னும் போது தான் அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த விரிசல் ஏற்படுது. நாளடைவில் அது வேண்டான்ற அளவுக்கு அது ஒரு வாய்ப்பாகுது. முக்கியமாக இந்த இடத்துல தான் கள்ளக்காதல் இதுவும். ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து சப்போர்ட் இல்லை, இதுக்கெல்லாம் எனக்கு அங்கீகாரம் இல்லைன்னும் போது வெளியிலேருந்து கிடைக்கும் போது இப்போ ஈஸியாக கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. அந்த காலகட்டத்திலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறைய பேர் வந்து வேலைக்கு போக மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்டவங்க தான் வேலைக்கு போவாங்க. இப்போ அதுவும் இருக்கிறதுனால ஈஸியாக மற்றவங்களை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள், பழகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுவுமே ஒரு காரணம். இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா பொருளாதார சுதந்திரம் இப்போ நிறையா இருக்குது. அதுவுமே ஒரு முக்கியமான ஒரு காரணமாக சொல்லலாம். இந்த மாதிரி வலைத்தளங்கள் இதெல்லாம் கூட ஒரு இப்போ இதில் வந்து சமூக வலைதளம் வந்து எந்த அளவுக்கு ரோல் ப்ளே பண்ணுது இந்த பெரிய பங்கு வகிக்குது. ஏன்னா முன்னெல்லாம் வந்துட்டு அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு சொல்லலாம். இப்போ ஏன்னா லெட்டர் முன்னு தான் அப்போ அனுப்ப முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மெசேஜ், சும்மா திடீர்னு ஒரு நபர்கிட்ட ஒரு மெசேஜ் வரும், முதல்ல என்ன இது அப்படின்னு பார்த்தா அது பேச ஆரம்பிச்சிருவாங்க, அந்த கான்வர்சேஷன்ஸ் டயலாக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். யாருனே தெரியாதவங்க கூட பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுவே நாளடைவில் காதலாக மலர்ந்து இதாகும்.
அது மாதிரி ஃபேஸ்புக் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இப்போ நிறைய வந்திருக்கு. இன்ஸ்டா இதெல்லாம் வந்திருக்கு. ஃபேஸ்புக் கூட இப்போ அவுடேட் ஆகிடுச்சு. இன்ஸ்டா மாதிரியான இதில் வரும்போது குவிக்காக ஒரு போஸ்ட்டை பார்த்துட்டு லைக் கொடுத்தாவே ஒரு அது இவங்க எனக்கு லைக் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல ஒரு பெரிய போஸ்ட்லேயே இல்லை ஒரு பெரிய இடத்துல இருந்துட்டு லைக் கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன தோணும், இவங்க எனக்கு லைக் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ எனக்கு அங்கீகாரம் கிடைக்குது, ஒரு இது அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வருதுன்ற மாதிரி நிறைய ஒரு அவங்களே ஒரு இது வச்சுருக்குறாங்க, 7-8 இது பாயிண்ட்ஸ் வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் எனக்கு கிடைக்குது. என்ன பாயிண்ட்ஸ் மேடம்? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அந்த க்ரெடிபிலிட்டின்னு சொல்லுவோம், அது என்னோட நம்பகத்தன்மை, என்னோட ஆற்றலுக்கான அங்கீகாரம், அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. இவங்களால என்னோட திறமை வெளிப்படுது. சில ஷேர் பண்ணிப்பாங்களே நாலேஜ் ஷேரிங் மாதிரி சில விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அதுக்கான ஆன்சர் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த என்ன தோணுதோ, என்னோட திறமையை நல்லா கவனிக்கிறாங்க, நல்லா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, வளர்த்துக்கான எனக்கு தனியாக நான் வளர்த்துக்கான ஒரு தளமாக இருக்குன்ற மாதிரி. இதால் இந்த சோஷியல் மீடியாவில் வளர முடியுமா? இல்லை அவங்க ஒரு சின்ன ஒரு கமெண்ட்ஸோ ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்கும்பொழுது அது வந்து லைஃபுக்கு செட் ஆகுமா? அது லைஃப்பை வந்து அது தூக்கி கொண்டு போய் சேர்க்குமா அடுத்த லெவலுக்கு? கண்டிப்பாக என்னோட பதில் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா சோஷியல் மீடியாவில் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய இன்டலெக்சுவல்ஸ் இருக்காங்க, மறுப்பதற்கு இல்லை, நிறைய இதுவும் கொடுக்குறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்குன்னா அது பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டர் கூட இதில் வந்துட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, இது பயன்படுத்தக்கூடாது, இல்லை இது பயன்படுத்தி எனக்கு இவ்வளோ ரிசல்ட் வரும்போது ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக வந்துச்சு. ஏன்னா அப்போ அதில் டாக்டர்ஸ் சில சொன்னாங்க, இல்லை டாக்டர் மருத்துவர்கள் நாங்கள் இதை சொல்லலை, இது ஒரு ஆக்டர் தான் சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா வந்துட்டு எந்த அளவுக்கு நம்பக முடியும்னு தெரியல. ஏன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சர்டிஃபைடு டாக்டர் சொல்கிறதுக்கும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு நடிகர் மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ இந்த ஆப் பயன்படுத்துகிறாங்க, குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஆஸ்லி மேடிசன், டிண்டரு, ஆஸ்லைஸ்ன்னு ஒன்று, அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆப் நிறைய பேர் விளம்பரம் பண்ணுறாங்க. இது போன்ற ஆப்பை வந்து பயன்படுத்தும் போது தான் அதிகமான இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் வந்து அதிகரிக்குது. அது எனக்கு பிடிக்குது, நான் இருக்கிறேன்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் செயல்படுற நபர்கள், அதாவது கம்யூனிகேட் ஆகிற நபர்கள் வந்து எந்த மாதிரி ஒரு மனநிலையோடு செயல்படுவாங்க? இது வந்து ஒரு லீகல் ப்ராஸ்டியூஷன் மாதிரி இந்த ஆப் வந்து செயல்படுது, எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன இந்த டேட்டிங் ஆப்புன்னும் போதே அதுக்கான தளம் வந்துட்டு தெளிவாக இருக்குது. நீங்கள் யார்கிட்ட வேணால் பேசலாம், பேசி பிடிச்சிருந்தா அவங்களோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலான்ற மாதிரியானதான் தளம். அது உள்ளே போகும்போதே அந்த எதிர்பார்ப்போடு தான் அங்கே போகிறாங்க. அங்கே போகும்போது அவங்களுக்கு என்னென்னா மற்ற இடத்துலையாவது ஒரு சோஷியல் அந்த பவுண்ட்ரிஸ் இருக்கும், இவ்வளோ தான் பேசணும், இதுக்கு மேலே இதுன்ற மாதிரி. அந்த இடத்துல பவுண்ட்ரிஸே இல்லைன்னும் போது ரொம்ப தைரியமாக எல்லாமே பேசக்கூடிய விஷயங்கள், அந்தரங்கமாக பேசக்கூடிய விஷயங்கள் கூட அங்கே எளிதில் பகிர்ந்துக்கிற மாதிரியான ஒரு தளமாக இருக்குது. அப்படி இருக்கும் போது அதில் உள்ளே போகிறவங்க வந்துட்டு என்ன தெளிவாக இருக்கணும்னு பார்த்திங்கன்னா அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன். நிறைய பேர் வந்து அவங்க பணத்தை இழந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க யார் எங்கே வேலை பண்ணுறேன்ற மாதிரியே அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணும்போது அவங்க வந்து அவங்களோட பணத்தை இழக்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா யாரோட ஏன்னா அங்கே இருக்கிறவங்க உண்மையாக இருக்கிறாங்களான்னு கூட தெரியல, வெரிஃபிகேஷன்லாம் இருந்தாலுமே நான் ஒரு பொய்யான ஒரு இதை கூட நான் அங்கே க்ரியேட் பண்ணி அங்கே இருக்கலாம். அப்படி இருக்கும் போதும் யார்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்கன்னு முழுமையாக அதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தகுந்தவங்களால செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் போகிறது பெட்டர். அண்ட் முடிந்த அளவுக்கு அவங்களோட பர்சனல் இதை வந்துட்டு ரொம்ப அதில் போடக்கூடாதுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அஃப்கோர்ஸ் நம்ம டேட்டிங்கும் போது ஒருத்தர் வெளியில் ரொம்ப அவங்களுக்கு வாய்ப்புகள் கம்மி, இது மூலமாக தான் நான் மற்றவங்கள பார்க்க முடியும், பழக முடியும்னும் போது உள்ளே போகிறதுக்கான ரீசன் நல்லா இருந்தாலுமே அங்கே உள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. இப்போ எவ்வளோ ஆபத்தான ஒரு பயங்கர ஆபத்தானது. ஏன்னா உங்களோட வாழ்க்கையே அது கேள்விக்குறியாக மாற்றிடும். இப்போது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் இந்த டேட்டிங் ஆப் இருந்தாவே அது ஒரு பிளாக் மாதிரி தான். ஏன்னா பிளாக் மார்க் மாதிரி தான். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க முக்கியமாக பணி இடத்துல அதை ரொம்ப ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்க நேராக பேசி ஓரளவுக்கு அந்த சொசைட்டியோடு இருக்கிற ஒரு இது தான் அவங்க ஒத்துப்பாங்க பணி இடத்துலையும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பு முக்கியமாக கருதி அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும் இந்த டேட்டிங் ஆப்ஸ்லாம். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸால் அவங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்ற ஒரு கேள்விக்குறி, மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க, எப்படி நீங்கள் அவங்களுக்கான அறிவுரை சொல்லுங்கள்? குழந்தைங்க வந்துட்டு பெரிய லெவலில் பாதிப்பு வருது சார். ஏன்னா அம்மா அப்பா அது ஒரு குடும்பமாக அம்மா அப்பா 2 பேரோட சப்போர்ட்டு அவங்களோட லவ் இருக்கும் போது திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது குழந்தைகளுக்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா அவங்க ஷாக்காக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அம்மா இப்படி தவறு பண்ணிட்டாங்கல்ல, அப்பா இப்படி தவறு பண்ணிட்டாங்கன்னும் போது அந்த குடும்பம் பிரியும் போது குழந்தைங்களாம் ரொம்ப தவிப்பாங்க. ஏன்னா அம்மாவும் வேணும் அப்பாவும் வேணுன்றது தான் அவங்களுக்கு முழுமையான ஒரு இது அப்போ தான் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லாத போது அவங்களுக்கு ரொம்ப ஏன்னா அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இப்போ வந்துடும், அப்பாவோட போறியா இல்லை அம்மாவோட வரியான்ற மாதிரியான ஒரு சாய்ஸ் வரும். இல்லை சில இடத்துல இல்லை குழந்தைங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறோம்,
சரி கொஞ்ச நாள் நீ அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வான்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இருக்கும். அவங்களோட எஜுகேஷன், அவங்க படிப்பும் அவங்களோட வேலைக்கு போகிற அளவுக்கு அது பெரிய பாதிப்பு தான். ஏன்னா எப்போவுமே அவங்க உங்கள் அம்மா இப்படி பண்ணிட்டாங்க, இல்லாட்டி உங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டாங்கன்னு பெற்றோர்கள் பண்ண தப்பு குழந்தைங்க மேலே திணிக்கப்படும். உங்கள் அப்பா இப்படி பண்ணதுனால நீயும் இப்படி பேசுகிற, நீயும் அப்படி போவியோ, இல்லை ஏதாவது சாதாரணமாக ஒரு ஒரு கோவத்தில் ஏதாவது பேசியிருப்பாங்க. உங்கள் அப்பா இப்படி தான் பேசுகிறாங்க, நீ அதே மாதிரி பேசுகிற, இல்லை உங்கள் அம்மா இப்படி தான் எடுத்துரிஞ்சு பேசுனாங்க, இல்லை இந்த மாதிரி தவறாக ஒரு பாதையில் போகிறாங்க, நீயும் அதே மாதிரி தான். ஒரு சின்ன ஒரு ஹேர் ஸ்டைல் மாற்றினா கூட அவங்க வீட்டில் வந்துட்டு அந்த குற்றம் சாட்டப்படுவாங்க. நீ எதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைலோ ஒரு அவங்க ட்ரெஸ் பண்ணுற ஒரு விஷயமே கூட தப்பு பண்ண அந்த பெற்றோரை இது மாதிரி கம்பேர் பண்ணிவிட்டு அப்படி இருந்து தான் அவங்க இந்த மாதிரி தவறாக போயிட்டா, தவறான வழியில் போயிட்டாங்க, நீயும் அதே தவறான வழியில் போறியா, இல்லை அதே அந்த குணம் தான் உனக்கும் இருக்குன்ற மாதிரி 2 பக்கத்துலேருந்தும் அவங்களுக்கு ஒரு இது வரும். முக்கால்வாசி அந்த பிளாக்மெயில், எமோஷ்னல் பிளாக்மெயில் நிறைய வரும் பசங்களுக்கு. ஏன்னா அப்பா வந்துட்டு நீ அம்மாவோட பேசாத, இல்லை இந்த மாதிரி இருன்னு சொல்லுவாங்க. அம்மா அதே மாதிரி நீ அப்பாவோட போனீங்கன்னா அப்பா இந்த மாதிரி தவறுகள் செய்கிறாங்கன்ற மாதிரி. ஸோ பெரும்பான்மையான பகுதியில் வந்துட்டு குழந்தைங்க தான் பாதிக்கப்படுறாங்க. அவங்க படிப்பு கவனம் சிதறது, அவங்க தவறான பழக்கங்கள், அதாவது சிகரெட்டோ தண்ணி அடிக்கிறதோ, இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையாகிறதோ, இல்லை மொபைலில் அடிக்ட் ஆகிறதோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், தவறான நண்பர்களோட பழக்கம், இது எல்லாமே எல்லா விதத்துலையுமே அவங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். கணவனோ இல்லை மனைவியோ ஒரு இன்னொரு நபரோட பழகிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி, மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது எல்லா குடும்பத்துலேயும். ஏன்னா இப்போ ஒரு மொபைல் ஃபோன் எல்லார் கையிலையும் இருக்குது. அடிக்கடி மொபைல் ஃபோனை செக் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி நீ தேவையில்லாத ஒருத்தரோட பேசுகிறியான்னு செக் பண்ணுற போது சந்தேகம் பேரில் தான் செக் பண்ணுறாங்க. அது கண்டுபிடிக்கப்படும் போது ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுது குடும்பத்தில். கணவர் என்ன பண்ணுவாங்க, ஒய்ஃப் இந்த மாதிரி யார்கிட்ட பேசுகிறாங்களோடனே அவங்க தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு இருக்குது. அவங்க பேசுவாங்க, இன்றைக்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, என் ஃப்ரெண்டு நான் பேசுகிறேன், வேலை செய்கிறாங்கல்ல, இந்த இடத்துல பார்த்தேன்னு அது ஓரளவுக்கு நம்ம பாரம்பரியமாக நம்ம குடும்ப இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ட்ஸ் வெளில போவாங்க, 2 பேரோட பேசுவாங்கன்றது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இது மனைவி யார்கிட்ட மெசேஜ் அனுப்பிச்சு இல்லை தவறாக யார்கிட்ட பேசுனாங்கன்னா பெரிய குற்றம் மாதிரி அது பார்க்கப்படுது. நிறைய அநீதிகள், அதாவது நிறைய அவங்கள குடும்ப வன்முறைகள் அதிகம் ஏற்படுது. இந்த மாதிரி ஒரு நம்ம தவறாக அவங்க பேசும்போது அவங்கள அடிக்கிறதா இருக்கட்டும், குழந்தைகளை அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அவங்ககிட்ட ஏதாவது ஒரு தேவையில்லாத சொற்கள் பயன்படுத்தி அவங்கள காயப்படுத்துறதா இருக்கட்டும், எமோஷ்னல் டேமேஜ்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இது நடக்குது. அதாவது ஃபிசிக்கலாக அடிக்கிறது ஒரு பக்கம், குடும்ப வறுமையில அது ஃபிசிக்கலாக அடிப்பாங்க, இன்னொருத்துல வந்து சொல்லால் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு விதமும் நீ எங்கேயாவது ஒரு நல்ல ஒரு உடையை அணிந்து போனால் கூட யாரை பார்க்க போகிற வரையில, அவங்கள பார்க்க தான் போறியா, இல்லை அவங்க கூட பேச தான் போறியா, இல்லை இந்த மாதிரியான மெசேஜஸ் அனுப்பிச்சிருக்கிறியே, அப்போ உனக்கு எந்த மாதிரியான புத்தி இருக்குது, தவறான ஒரு புத்தி இருக்குன்ற மாதிரி ரொம்ப காயப்படுத்துகிறாங்க. காயப்படுத்தி உங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அவங்க சொல்லுவாங்க, இல்லை நல்ல நண்பராக தான் பேசுகிறோம், கால அளவில் அது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னும் போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. கண்டிப்பாக யாருக்குமே அது ஒரு மனைவியோ இல்லை கணவனோ தவறு நடக்கும்போது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான். ஆனால் அது நம்மளுக்கு அந்த மெச்சூரிட்டி இருந்த கொஞ்சம் ஏன் இந்த தவறு நடந்துச்சு, நாமளும் அதுக்கு ஒரு காரணம் தெரிஞ்சு அது பேசி கொஞ்சம் கண்டிப்பாக கால அவகாசம் வேணும். ஒரு நாள்லையோ ஒரு வாரத்துலையோ சரியாகாது, கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் மாதங்கள் ஆகும். அது கொஞ்சம் மாதங்கள் விட்டு திருப்பியும் அதை பேசி சரி பண்ணி கூட வாழும் போது குடும்பத்துக்கும் குழந்தைங்களுக்கும் நல்லதாக இருக்கும். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா மனைவிகளுக்கு வந்துட்டு ஒரு சரியான அது பாதுகாப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா கணவர் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் தான் இருப்பாங்க. நீ எப்படி இன்னொருத்தரோட நீ பேசலாம், நான் இருக்கும் போது நீ அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத போது குடும்ப வன்முறையில் தான் அதிகமாக அது போய் முடியுது. இந்த மாதிரி விஷயத்தில் என்ன செய்யணுன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, இதெல்லாம் சில பேர் வந்து வன்முறையை கையாளத்தை தாண்டி உறவு முறையை முறிச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இது மாதிரி எவ்வளோ % உறவு முறையை முறிச்சிக்கிறாங்க அப்படின்ற கேள்வி. இப்போ நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுக்கிறது அதிகம், 70% மேலேயே நான் சொல்லுவேன். ஏன்னா கண்டிப்பாக வந்துட்டு இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னும் போது நான் திருப்பியும் அவங்க கூட பேசும்போது அவங்க என்ன கேட்குற கேள்வி, திருப்பி இந்த தவறு செய்ய மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம், இவங்க நம்பி ஒன்ஸ் நம்பிக்கை போயிடுச்சுன்னா திருப்பியும் அது வராதுன்ற மாதிரியான மனநிலையில் தான் 2 பக்கமும் இருப்பாங்க. ஒருத்தர் வந்துட்டு தன் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு, இல்லை நான் அந்த மாதிரி போக மாட்டேன், ஏதோ ஒரு வாட்டி இப்படி ஆகிடுச்சுன்னு சொன்னால் கூட அதை ஏற்றுக்கிற நிலைமை வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி %. 70க்கும் மேலே வந்துட்டு பிரிஞ்சு தான் போகிறாங்க, அதை ஏற்றுக்கொள்ள மனநிலைமை இல்லை. சில இடத்துல குழந்தைங்கள பார்த்துக்கணும், வேறு ஆள் இல்லை, எனக்கு இவங்க தான் எல்லாமேன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் போது அவங்களுக்கு பிடிக்கலைனாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க அந்த இடத்துல மட்டும்.
அது ரொம்ப ரொம்ப கம்மி விழுக்காடு தான் அந்த மாதிரி இருக்கிறாங்க. முடிந்த அளவுக்கு அந்த ஒன்றும் இல்லை, மொபைல் ஃபோன் பார்த்துட்டு மெசேஜ் பார்த்துட்டே நிறைய இடத்துல அது அவங்க திருமண பந்தத்தையே முறிவு ஆயிடணும், டிவோர்ஸ் பண்ணணுன்ற மாதிரி தான் அவங்க. ஏன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியல அவங்களால. எப்படி நான் கணவன் இருக்கும்போது நீ ஒத்துட்டு எப்படி பேசலாம்? அதுவும் நல்ல நண்பராக தெரியாமல் ஏதோ ஒரு மெசேஜ் வருது, ஏதோ பழக்கம் ஏற்படுத்துது, உடனே சோஷியல் மீடியாவில் இது பண்ணோடனே நீ எப்படி மனசு மாறலாம்? நீ அப்போது இவங்க கேரக்டரை பற்றியே ஒரு தவறான ஒரு பிம்பமாக அது மாற்றப்பட்டு ஃபுல்லாக அது இதாகுது. இது மாதிரி ஒரு விஷயம் நடந்து கணவனோ மனைவியோ பார்த்துட்டாங்க, இந்த மாதிரி விஷயம் நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த குடும்ப பந்தத்தை எப்படி மறுபடியும் ஒன்று சேர்க்கறது அப்படின்ற விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? எப்படி பண்ணணும்? இது முக்கால்வாசி உளவியல் ஆலோசனை கண்டிப்பாக தேவைப்படும் 2 பேருக்குமே, கணவருக்கும் மனைவிக்கும். அதில் ஆலோசனை கொடுத்துட்டு அது இனிமேல் எந்த அளவுக்கு அது பயன்படுத்தலாம், பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அதில் தான் அந்த ஆப்குள்ளே போய் தான் அவங்க இந்த மாதிரி தவறான இதில் இருக்கும்போது அந்த ஆப்ஸையே முடிந்த அளவுக்கு எவ்வளோ கம்மியாக பயன்படுத்தலாம், அது பயன்படுத்தணுமான்ற மாதிரியான ஒரு கேள்வியோடு அது முதல்ல அது சரி செய்யணும். ரெண்டாவது கணவன் மனைவிக்குமே தக்க உளவியல் ஆலோசனை கொடுத்து அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பந்தம், அந்த அன்பு வந்துட்டு திருப்பியும் உறுதிப்படுத்தி, இந்த மாதிரி சில தவறுகள் ஏற்படுறது சகஜம்தான், இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்து உளவியல் ஆலோசனை கொடுத்து கண்டிப்பாக அதில் புதுப்பிக்க கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம். ஒருத்தர் 2 பேர் அதை புரிஞ்சுட்டு அதை ஏற்றுக்கிற மனநிலைமை வந்திருக்கு. பட் பெரும்பான்மையில் இல்லை. நான் சொன்ன மாதிரி பெரும்பான்மையில் வேண்டாம், இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டு திருப்பி அவங்க கூட சேர்ந்து வாழணுமான்ற ஒரு கேள்வி வருது. நிறைய இடத்துல வந்து ஏற்றுக்கிறாங்க, சரி இந்த வாழ்க்கையில் இது ஏற்படுறது தான், இந்த அனுபவம் இருக்க தான் செய்யுது, நான் பரவாயில்ல உன்னை மன்னிக்கிறேன், திருப்பி இந்த மாதிரி தவறு செய்யாமல் வாழ்க்கை வாழலான்றது இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது எப்படின்னா பரஸ்பரம் நம்பிக்கை வேணும், அந்த நம்பிக்கை அன்பு வேணும். அது வந்துட்டு திருப்பியும் தவறு செய்யாத அளவுக்கு அவங்க நடவடிக்கைகளோ அவங்க இதுலேயோ பார்த்துக்கிட்டா கண்டிப்பாக அந்த உறவுகள் நீடிக்கும். இது போன்ற நல்ல தகவல்களை எங்களுக்கு பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இது போன்ற நல்ல வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தர இருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்களை பாருங்கள்.